ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு பையன் அப்படியே துவண்டு கிடக்கிறான், செத்து போயிட்டானா அல்லது மயக்கத்தில் இருக்கானான்னு தெரியல, அவனை தூக்கிட்டு அப்படியே கடந்து போகிறாங்க. அதை கண்டும் காணாமல் அப்படியே விஜய் திரும்பிக்கிட்டு பேசுகிறார். இப்போ அதை எப்படி இவரால் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க முடியுது? இது ரொம்ப அதிர்ச்சிக்குரிய ஒரு உளவியலாக இருக்குது. நீங்கள் நாமக்கல்ல 8 மணிக்கே 8:45 வரேன்னு சொல்லிடுங்க. ஏன் சென்னையிலேருந்து 8:45 கிளம்புனீங்க? அதனுடைய அர்த்தம் என்ன? அது நெக்லிஜென்ஸாக இல்லையா? அப்போ வந்திருக்கவங்களை நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க? அவங்க உயிர்களாக இல்லையா? சோகத்தின் நிழல் உங்கள் முகத்திலே தெரியல. ஒரு சன்ன குரலில் பேசிட்டா சோகம் வெளிப்பட்டுருன்னு அவர் நம்பியிருக்கிறாரு. இதெல்லாம் அவர் மேலே இருந்த ஒரு நம்பிக்கை சடன்னு எனக்கு சரிஞ்சு போச்சு. நான் ஒரு தனி மனிதராக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அரசியல் தலைவராக இல்லாமல் ஒரு சாதாரண பிரஜைங்கிற முறையில் அதை நான் பார்க்கும்போது எனக்கு நான் உள்ளபடி நான் நொறுக்கி போயிட்டேன். 4 மாவட்டங்களில் நடந்தது. விஜய்க்கும் ஒரு படிப்பினை தான் அது. அதே மாதிரி காவல்துறைக்கும் ஒரு படிப்பினை, நிர்வாகத்துக்கும் ஒரு படிப்பினை. காவல்துறை அவங்க தரப்புல என்ன பண்ணிருக்கணும்? கரெக்ட், நீங்க சொன்னது கரெக்ட். அதாவது ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஆம்புலன்ஸ் அவனா ஓடி வரான், இது மாதிரி தகவல் கிடைச்சி ஓடி வரான். விஜய் வர்றது முன்னாடி ஆம்புலன்ஸ் வந்துருக்குது. இது திமுக கொண்டு வந்துச்சுன்னா திமுக இந்த மாதிரி ஸ்டாம்பீடை உருவாக்கும், தூக்கிட்டு போகணும்னா வரும் அப்படின்னா அவன் ஆம்புலன்ஸ் அனுப்ப மாட்டானே. உங்களுக்கு கொல்லணும்னு நினைச்சாக்க அவன் பாட்டு சாப்பிட்டும் பார்ப்போம், எதுக்கு நம்ம ஆம்புலன்ஸ் அனுப்புன்னு தான் நினைப்பான். திமுகவோட கூட்டணி கட்சிகளுக்கே காவல்துறை இவ்வளவு நெருக்கடி கொடுக்குது. நீங்களே அதை வெளிப்படையா சொல்றீங்க. அப்ப திமுகவை எதிர்த்து பேசக்கூடிய விஜய்க்கு எவ்வளவு நெருக்கடி இருந்திருக்கும்? விஜய் மேல கேஸ் போடல, விஜய் அரெஸ்ட் பண்ணல. அப்ப திமுகவுக்கும் விஜய்க்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கா? மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மரியாதைக்குரிய திரு தொல் திருமாவளவன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? கரூர் சம்பவம் பரபரப்பாக இப்போது பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. நேற்று நீங்கள் பேசிய ஒரு விஷயமும் மறுபடியும் அரசியல் களத்தில் அனல் பறந்து கொண்டிருக்கிறது. விஜய்க்கும் திமுகவுக்கும் என்ன அண்டர் கிரவுண்ட் டீலிங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டீங்க. அதை பற்றி அடுத்து பேசுவோம். முதலில் அரசியல் கட்சி தலைவர் மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு பத்திரிகையாளரும் கூட விருப்பு வெறுப்பு இன்றி ஒரு மனிதராக இந்த கரூர் சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? அரசியலுக்கு அப்பாற்பட்டு மற்ற எந்த வரம்புகளையும் கருத்தில் கொள்ளாமல் இந்த பிரச்சனையை அணுக வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதல் கருத்து. இறந்தவர்கள் யார், எந்த கட்சியை சார்ந்தவர்கள், இதற்கு யார் மீது பழி போடலாம் அல்லது குற்றம் சுமத்தலாம் என்றெல்லாம் கருதாமல் சாதாரண மக்கள் பலியாகி இருக்கிறார்கள். குழந்தைகள், இளம் பெண்கள், திருமணத்திற்காக நிச்சயிக்கப்பட்ட 2 பேர் தம்பதிகள், இப்படி 41 பேர் பலியாகி இருக்கிற நிலையில் அந்த குடும்பத்தினரின் துக்கத்தை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். அவர்களை ஆற்றுப்படுத்துவதுதான் நம்முடைய முதன்மையான பணியாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே நான் இந்த பிரச்சனையை முதலில் அணுகுகிற போது இறந்த குடும்பத்தினருக்கு என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிறதோடு நான் நிறுத்திக்கிட்டேன். யார் மேலும் நான் குற்றம் சொல்லலை. பத்திரிகையாளர்கள் என்ன கேட்டபோது கூட நான் சொன்னேன், இதுக்கு யார் பொறுப்புன்னு இப்போ நாமளே யூகம் பண்ணி கற்பனையாக ஒரு கருத்து சொல்ல முடியாது. இறந்து போன குடும்பத்தை சார்ந்தவர்கள் கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள், கண்ணீர் சிந்தி கொண்டு இருக்கிறார்கள். அந்த களத்திலே போய் அவர்கள் கண்ணீரை துடைப்பது தான் இப்போது நம்முடைய கடமை. புலனாய்வு செய்வதற்காக அரசு ஒரு ஆணையத்தை அமைத்திருக்கிறது, விசாரணை ஆணையத்தை. அந்த ஆணையம் தன்னுடைய வேலையை தொடங்கட்டும், அறிக்கையை தரட்டும், அதன் பின்னர் இது பற்றி பேசுவோம். இதுதான் என்னுடைய முதல் ஸ்டேட்மெண்ட். இன்றைக்கி நான் அந்த மனநிலையில் தான் இருக்கிறேன். நேற்று ஏன் நான் ஒரு மாறுபட்ட கருத்தை சொல்ல நேர்ந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இடையில கூட என்கிட்ட ப்ரெஸ்ஸில் கேட்டாங்க, பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, விஜய் நின்று ஒரு வார்த்தை கூட ஊடகவியலாளர்கிட்ட பேசலை, விறுவிறுன்னு போயிட்டாரு அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், 41 பேரை பலி கொடுத்த நிலையில் அவருடைய மனம் எப்படி இருக்கும், எவ்வளவு மன உளைச்சலுக்குள்ள ஆளாகி இருப்பார். அந்த கடுமையான மன அழுத்தத்தில் போய் அவர்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, அவர் என்ன சொல்ல முடியும்?
அதனால் அவரை வந்து பதில் சொல்லாமல் போயிட்டார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒரு குற்றமாக பார்க்க வேண்டாம். கட்டாயமாக இதயம் நொறுங்கி போயிருக்கும் அவருக்கு அப்படின்னு தான் நான் சொன்னேன். இதெல்லாம் மனப்பூர்வமாக நான் சொன்ன வார்த்தைகள். இதில் எதுவும் விட்டுக்கட்டி சாயம் பூசி நான் பேசலை. அவர் அண்மையில் வெளியிட்ட ஒரு 4 நிமிட வீடியோ, அதை நான் 2 முறை பார்த்தேன். ரொம்ப ஹஸ்கி வாய்ஸில் பேசுகிறார், ரொம்ப சன்ன குரலில் பேசுகிறார். கிட்டத்தட்ட 3 இரவு கடந்து 2 பகல்களை கடந்து அவர் வாய் திறக்கிறார். அப்போ நமக்கெல்லாம் என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்? அவர் வந்து ஆற்றுப்படுத்த முடியாத நிலையில் துக்கம் தொண்டையை அடைக்கக்கூடிய வகையில் அவர் தன்னுடைய தொண்டர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லுவார். அப்படி தான் எதிர்பார்த்தோம் நம்ம. ஆனால் அவர் வந்து அதை ரொம்ப அவர் அந்த ப்ரெசன்ட் பண்ண முறை, எடுத்து சொன்ன முறை, கடைசியாக அவர் சொல்லி முடிக்கிற அந்த வார்த்தைகள், இதெல்லாம் அவர் மேலே இருந்த ஒரு நம்பிக்கை சடசடன்னு எனக்கு சரிஞ்சு போச்சு. நான் ஒரு தனி மனிதராக, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அரசியல் தலைவராக இல்லாமல் ஒரு சாதாரண பிரஜைங்கிற முறையில் அதை நான் பார்க்கும்போது எனக்கு வந்து நான் உள்ளபடி நான் நொறுங்கி போயிட்டேன். அவர்கிட்ட வந்து நாம் இப்படி எதிர்பார்க்கல. ரொம்ப சாதாரணமாக இதை நான் எதிர்பார்க்கல, இது என்னால் தாங்க முடியாத ஒரு பெயின் இது அப்படின்னு அவர் வந்து அதை கடந்து போகிறார். ரொம்ப சன்ன குரலில் பேசுகிறார். ஆனால் அவருடைய முகத்தில் அப்படி ஒரு துக்கம் இருக்கிற மாதிரி தெரியல. அதாவது சிதம்பரம் கலவரத்தில் நான் 1999 தேர்தல் நின்னபோது பாட்டாளி மக்கள் கட்சி, அன்றைக்கு திமுக, இதெல்லாம் அவங்களாம் ஒன்றா ஒரே கூட்டணியில் இருந்தாங்க. ரொம்ப கடுமையான தாக்குதல் தலித் மக்கள் மீது நடந்தது. காவல்துறையும் சேர்ந்துட்டு அடித்தாங்க. ஏகப்பட்ட கிராமங்களை எரிச்சாங்க. நிறைய இளைஞர்கள் வெட்டுப்பட்டாங்க, கை கால் உடைஞ்சது, உயிரிழப்பு இல்லை. ஆனால் அதை நான் களத்தில் பார்த்துட்டு அந்த இடத்துல கதறி கதறி அழுதேன் நான். புவனகிரி, சிதம்பரம், இந்த இடங்கள்லாம் என்னால் தாங்கியும் முடியல ஜனங்க அழுகையை பார்த்துட்டு. அந்த அழுகையோடு நான் சென்னைக்கு வரேன். அப்போ என்ன ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பேட்டி எடுக்கிறாங்க, என்னால் பேட்டி கொடுக்க முடியல. அந்த அளவுக்கு ஆழமான வலி எனக்குள்ளே இருந்துச்சு. அப்போ மூப்பனார் வந்து என்னை ஆற்றுப்படுத்தி, நான் வாங்க நம்ம போய் குடியரசுத் தலைவரை சந்திப்போம் அப்படின்னு கேஆர் நாராயணனை சந்திக்கிறது அழைச்சிட்டு போனாங்க. கேஆர் நாராயணன் என் தோள் மேலே கையை போட்டு, இதெல்லாம் அரசியலில் எதிர்கொண்டு தான் ஆகணும், தைரியமாக இருங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகு தான் எனக்கு கொஞ்சம் வலி இறங்கின மாதிரி, ஒரு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி எனக்கு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 10 நாள் அதிலிருந்து என்னால் மீள முடியல. அந்த ஒப்பாரி ஓலங்கள், அந்த அழுகை அப்படியே என் காதில் ரீங்காரம் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த காட்சியெல்லாம் திரும்ப திரும்ப எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்துச்சு. என் கூட இருந்தவங்க அத்தனை பேர் எனக்கு உயிரோடு தான் இருக்கிறாங்க, எல்லாருக்குமே தெரியும். உயிரிழப்பு ஏற்படாத போதே எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த காட்சியில் பார்க்கும்போதும் அதே மாதிரி எனக்கு ஒரு பதைப்பு உருவானுச்சு. ஆனால் இந்த வீடியோக்கள்லாம், இப்போ வெளியே வரக்கூடிய வீடியோக்களை பார்க்கும்போது, ஒரு பையன் அப்படியே துவண்டு கிடக்கிறான். செத்து போயிட்டானா அல்லது மயக்கத்தில் இருக்கானான்னு தெரியல, அவனை தூக்கிட்டு அப்படியே கடந்து போகிறாங்க. அதை கண்டும் காணாமல் அப்படியே விஜய் திரும்பிக்கிட்டு பேசுகிறார். அந்த கூட்டத்தில் பக்கத்தில் இருந்து எல்லாம் கத்துறான், அண்ணா அண்ணா அண்ணா, திரும்பி பாருங்க கத்துறான். இவர் வர்றதுக்கு முன்னாடியே அங்கே இந்த மாதிரியான ஒரு உயிரிழப்புகள் நேர்ந்திருக்கு. அதெல்லாம் இப்போ வரக்கூடிய வீடியோக்குள்ள இருந்து நமக்கு தெரியுது. இப்போ அதை வந்து எப்படி இவரால் வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க முடியுது? இது ரொம்ப அதிர்ச்சிக்குரிய ஒரு உளவியலாக இருக்குது. இல்ல அப்ப அவர் எப்படி வெளிப்படுத்தி இருக்கலாம் அவரு? இல்லை, இது வந்து சாதாரண சராசரி மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு வெளிப்பாடே இல்லை அவர்கிட்ட. நீங்கள் வந்து ஒரு தலைவராக இருக்கிறவன்ட்ட வந்து சராசரி மனிதனை மாதிரி கதறி அழணும் அப்படிங்கிறது தான் தேவையில்லை. ரொம்ப எமோஷ்னலாக இருக்கணுங்கிறது கூட தேவையில்லை. ஆனால் அந்த பதைப்பு தெரியும் இல்லையா, பேசும்போதும் அவருடைய அந்த உடல் மொழியிலையும் தெரியணும் இல்லையா. இப்போ நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்னா, உடனே அந்த இடத்துக்கு தான் நான் போயிருப்பேன். எத்தனையோ இடங்களில் வந்து கலவரம் நடந்த இடத்துல உடனே ஸ்பாட்டுக்கு நான் போயிருக்கிறேன். ஒரு மணி நேரம் கூட தாமதம் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். அவ்வளோ அந்த செகண்ட் செகண்ட் கிளம்பிடுவேன் நான். இப்போ ஒப்பிட முடியுமா? விஜயும் திருமாவளமும் ஒன்றா? விஜய் போகிற இடத்துல 1000 பேருக்கு உடனே திரளுவாங்க, திருமாவளம் போகிற இடத்துல அப்படி இல்லை. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்ட இடத்துல நீங்கள் போய் நின்னீங்க சொன்னாக்க, அந்த நேரம் இருக்கிற உளவியல் வேறு பொதுமக்கள்கிட்ட. இந்த மாதிரி ஒரு ரோட் ஷோ பண்ணும்போது நீங்கள் போகும்போது அப்போ மக்கள்கிட்ட இருக்கிற உளவியல் வேறு. இப்போ வந்து 40 பேர் மேலே இறந்துட்டான். அந்த நிமிஷம் வரலும் 12 பேர் வந்துச்சு தகவல். அப்போ 12 பேர் உயிரிழந்தாலும், ஒருத்தரும் உயிரிழந்தாலும், அந்த உயிரிழந்த நிலையில் அவர் வந்து அந்த இடத்துல இருந்து அந்த ஜனங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கணும், அந்த மருத்துவமனைக்கு ஓடி இருக்கணும்,
ஆம்புலன்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போனீங்களா, இன்னும் எத்தனை பேர் கிடக்குறாங்க, எங்கே கிடக்குறாங்க, சீக்கிரம் அவங்கள வந்து மருத்துவமனைக்கு அனுப்புங்க. அப்போது அந்த இடத்துல நீங்கள் நிற்கும்போது முதல்ல இருந்த மாதிரி ஒரு பெரிய க்ரௌடு வந்து கூட்டிக்கிட்டு அவரை வந்து அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. எல்லாம் ஜனங்கள்லாம் சிதறி ஓடிட்டாங்கல்ல. எல்லாம் உயிர் பலின உடனே எல்லாம் அந்த இடத்துல இல்லை யாரும். அப்போ இவருக்கு வந்து அந்த அனுபவம் இல்லைங்கிறதுனால அவர் அந்த இடத்துல இல்லை. கூட நீங்க இருந்தவங்க சொன்ன மாதிரி அந்த திகைப்பு அப்படிங்கிறதுல இருந்து அவர் மீளலையா ஒண்ணு, இன்னொன்னு அவர் அந்த இல்ல வீடியோல அப்படிலாம் சொல்றாருல, திரும்ப நான் அங்க போய் ஏதாவது விரும்பத்தகாத சம்பவங்கள் அதெல்லாம் நடந்துருமோன்னு நான் அதை ரொம்ப தவிர்த்தேங்கிறார். அதீத கற்பனைங்க. அதாவது ஒரு ட்ராஜடி நடந்ததுக்கு பிறகு மறுபடியும் வந்து கும்பல் இவரை பார்க்கறதுக்கு, வேடிக்கை பார்க்கறதுக்கு வருவாங்க. அதெல்லாம் வரமாட்டாங்க. அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து காலில் விழுந்து அழுவாங்க, கதறுவாங்க, கையை பிடிச்சி கதறுவாங்க, அவ்வளோதான். அது அது என்ன சில 100 பேர் இருப்பாங்க, அல்லது சில 1000 பேர் இருப்பாங்க. அதை வந்து போலீஸ் வந்து டேக்கிள் பண்ணிக்குவாங்க. அது ஒரு பிரச்சனையே இல்லை. இவர் கூட நிறைய பவுன்சர்ஸ் இருக்காங்க. இவரை ஒன்றும் பண்ணிட மாட்டாங்க. இவர் அங்கே இருந்திருந்தாருன்னா இப்போ திமுக அமைச்சர்கள் போய் அங்கே வந்து அப்பர் ஹேண்ட் எடுத்துருக்க முடியாது. இவங்களுடைய தளபதிகள் அங்கே இருந்திருந்தாங்கன்னா, முதலமைச்சர் அங்கே போயிருந்தா கூட இவரு அங்கே இருந்திருந்தாங்கன்னா முதலமைச்சர் அங்கே உடனே வந்திருக்க மாட்டார். அது வேண்டாம், 2 பேரும் ஒரே நாட்டில் அங்கே போக அந்த வேண்டாம். இதுவே மாறி இருக்கும், அந்த சீனே மாறி இருக்கு. சீனே மாறி இருக்கும். அப்போ அங்கே விஜய் இருக்கிறாரு, விஜயுடைய தளபதிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் டிஎம்கே கவர்மெண்ட்டு மற்ற அரசாங்க அதிகாரிகள் இறங்கியிருப்பாங்க. ஆனால் அமைச்சர்களோ மற்றவங்களோ உடனே அங்கே இறங்குறது தயங்கியிருப்பாங்க. இவங்க தான் வந்து அப்பர் ஹேண்ட் எடுத்திருப்பாங்க. இஷ்யூ அவங்க கைக்கு வந்திருக்கும். அப்போ இவங்க சொல்கிற நேரேட்டிவ் தான் வந்து நின்றுருக்கும். இவங்க ஸ்பாட்லேருந்து எல்லாருமே வெளியேறின பிறகு அப்போ டிஎம்கேக்காரங்க போய் என்ன சொல்கிறாங்களோ அதுதானே செய்தி. அப்போ அங்கே யாரும் இல்லைன்ன பிறகு தானே முதலமைச்சர் அங்கே போகிறாரு. விஜய் அங்கேருந்து வெளியேறிட்டாருன்னு பிறகு தான் முதலமைச்சர் போகிறார். நிச்சயமாக விஜய் அங்கே இருந்திருந்தாருன்னா முதலமைச்சர் வந்து ஒரு செகண்ட் தாட் இருந்திருக்கும். இப்போ போகலாமா வேண்டாமா, அவர் இருக்கும்போது நம்ம இப்போ உடனே போக வேண்டாம், அவர் போன பிறகு போகலாம் அப்படின்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த சிச்சுவேஷன் ஹேண்ட்லிங் தான் லீடர்ஷிப்பில் ரொம்ப முக்கியங்க. நீங்கள் எவ்வளவு ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ரென்த் உங்கள்கிட்ட இருந்தாலும் கூட, எவ்வளோ பெரிய இன்டலெக்சுவலாக இருந்தாலும் கூட, அந்த நேரத்தில் அந்த சிச்சுவேஷனை எப்படி நீங்கள் வந்து டீல் பண்ணுறீங்க, அதுதான் வந்து லீடர்ஷிப். அப்போ அடிப்படையில் இதுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரைனிங் தேவையில்லை. உங்களுக்கு ஹியூமனிட்டி இருந்தாலே போதும். ஒரு பெஸ்ட்டு லீடர்ஷிப்புக்கு வந்து ஒரு மனிதநேய உணர்வு இருந்தாலே போதும். அவங்களோட நீங்கள் மக்கள்கிட்ட அப்படியே மிங்கிள் ஆகிடும். இல்ல, அதுதான் இந்த செருப்பு வீசப்பட்டது அப்படிங்கிற ஒரு விவகாரத்தை பேசுறாங்க தாவேகா தரப்புலேருந்து. காணொளியும் இப்போ வெளியாகுது. அப்ப யாரு ஒரு கட்சியுடைய தொண்டர்களோ ரசிகர்களோ, விஜயோட ரசிகர்களோ இதை செய்ய போறது கிடையாது. அப்ப இதெல்லாம் யாரு பண்ணி ஒரு செயற்கையான ஒரு நெரிசலை உருவாக்கினாங்க? யாரோ ஒரு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்களே பண்ணாங்க வச்சுங்க. செருப்பு அவங்க பண்ணலங்கிறாங்க. அதுதான் இல்லை, திமுக காரங்க பண்ணதா சொல்றாங்க. ரைட்டு. ஒரு செருப்பு வீசினதுனால கலவரம் வரணுமா அல்லது ஸ்டாம்பீடு வருமா? திமுக காரங்களே வீசினதா இருக்கட்டும், நான் ஒரு வாதத்துக்காக சொல்றேன். அதனால் ஏற்பட்ட விளைவா இது? ஏற்கனவே நெரிசலால் மயக்கமடைந்து பல பேர் கீழே விழுந்து கிடக்குறான். சில பேரை தூக்கிட்டு போகிறாங்க. அவங்களே ஆம்புலன்ஸ் வரவழைச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து எப்போ நடந்தது? இந்த செருப்பு வீசின பிறகு நடந்ததா? விஜய் அங்கே வர்றதுக்கு முன்னாடியே நடந்திருக்குங்கிறது தானே இப்போ கிடைச்சிருக்கிற தகவல். அப்போ இதை ஏன் வந்து நீங்கள் வந்து சிபிஐ விசாரிக்கணும்? இதில் வந்து செந்தில் பாலாஜிக்கு ஒரு தொடர்பு இருக்குது, முதலமைச்சர் வந்து இதை சதித்திட்டம் திட்டாருன்னு அப்போ மாத்திரன்னா, அப்போ சத்து போன 41 குடும்பத்தினுடைய துயரத்தை விட அடுத்து நீ அறுவடை செய்யக்கூடிய அரசியல் தானே முக்கியம்னு நினைக்குது. அப்போ இது வந்து ரொம்ப மோசமான ஒரு உளவியலாச்சு இது. அதுவும் அரசியலில் அடியெடுத்து வைக்கும்போதே இந்த உளவியல் இருக்குன்னா, இன்னும் வளர வளர எப்படிப்பட்ட ஒரு உளவியல் அவங்களுக்கு பில்டப் ஆகும்? சரி, இப்போ விஜய் மட்டும்தான் இதுல குற்றவாளி அப்படின்னு, அதாவது இந்த குற்றத்தை செய்தவர் அப்படின்னு சொல்ல முடியுமா? அல்லது மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணாங்க இதுக்கு? அவங்க தரப்புல இருந்து என்ன, காவல்துறை? நான் வந்து விஜய் குற்றவாளிங்கிற பொருளே நான் சொல்லலை. நெக்லிஜென்ஸ் கூட ஒரு குற்றம் தான். அதாவது இக்னோரன்ஸும் குற்றம் தான், நெக்லிஜென்ஸும் குற்றம் தான். அறியாமல் இருப்பதும் குற்றம் தான், அலட்சியப்படுத்துவதும் குற்றம் தான். என்னுடைய ஆர்குமெண்ட் என்னென்னா, நாம் ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறோம். நம்மளை நம்பி தேடி வரக்கூடிய தொண்டர்கள் அவங்க காத்திருக்கக்கூடாது. அவங்களுடைய பாதுகாப்பு முக்கியம். அவங்க பாதுகாப்பாக வீடு திரும்பணும். அப்படிங்கிற கான்சியஸ் தான் ஒரு லீடருக்கு மிக முக்கியமானது. இப்போ நீங்கள் வந்து இதுக்கு ஏதாவது இதுவரையிலும் விளக்கம் கொடுத்துருக்காங்களா? தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்க அல்லது விஜய் கூட கொடுக்க வேண்டாம், அவங்க கட்சியை சார்ந்தவங்க யாராவது கொடுத்துருக்காங்களா? நீங்கள் நாமக்கல்ல 8 மணிக்கே 8:45 வரேன்னு சொல்லியிருந்தீங்க. ஏன் சென்னையிலேருந்து 8:45 கிளம்புனீங்க? அதனுடைய அர்த்தம் என்ன? அது நெக்லிஜென்ஸாக இல்லையா? அப்போ வந்திருக்கவங்களை நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க? அவங்க உயிர்களாக இல்லையா? நீ இங்கே 8:45 கிளம்பி அங்கே போய் இறங்கி அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு 4 மணி நேரம் ஆயிருக்கு.
இப்போ இந்த 4 மணி நேரம் அவங்க காலையில் வந்தவர் சாப்பிட்டு வந்திருப்பான், தெம்பாக இருப்பான், ஓரளவுக்கு பேர் பண்ணிக்கிறான்னு வச்சுக்கோங்க. இங்கே 12 மணிக்கு வரதா சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் போலீஸ்கிட்ட நீங்கள் வாங்கியிருக்கிற ரிட்டன் பர்மிஷன் 3 மணிலேருந்து 10 மணி வரையிலும். ஆனால் நீங்கள் மக்கள்கிட்ட அறிவிக்கிறது 12 மணி. சரி, 12 மணி அறிவிச்சா தான் 3 மணிக்கு வருவான் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. நாங்கள் கூட அப்படி தான் பண்ணுவோம். நாங்கள் 3 மணின்னு போடுவோம், 5 மணிக்கு தான் நிகழ்ச்சி தொடங்குவோம். இது யதார்த்தமானது. இப்போ நம்ம கட்சியில் இருக்கிறவங்க வர்றதுக்கு 3 மணின்னா 5 மணி ஆயிரும். உங்கள் கட்சியில் வர்றவங்க நீங்கள் 3 மணின்னு சொன்னீங்கன்னாக்கா அவன் காலைல 8 மணிக்கே வரான். நாள் நைட்டே வந்து தங்குறான். விக்கிரவாண்டியில் நம்ம பார்த்தோம். நீங்கள் நான் மாநாடு அறிவித்த நாளே ஒரு 5000 பேர் தரன்ட்டான், அங்கே வந்து இருக்கிறான். இது உங்களுக்கு ஏற்கனவே படிப்பினை இருக்கா இல்லையா? விக்கிரவாண்டியில் படிப்பினை இருக்குது, மதுரையில் படிப்பினை இருக்குது, திருச்சியில் படிப்பினை இருக்குது, அரியலூரில் படிப்பினை இருக்குது, உங்களுக்கு நாகப்பட்டினத்தில் படிப்பினை இருக்குது. எல்லா இடங்களையும் எப்படி க்ரௌடு வந்து நெடுநேரமாக காத்துட்ருக்காங்கன்னு தெரியும். அரியலூரோட நிகழ்ச்சி முடிச்சுட்டு பெரம்பலூரை நீங்கள் கேன்சல் பண்ணி போனீங்க. அப்போ கரூரை கேன்சல் பண்ண வேண்டியதானே? நாமக்கல்லே உங்களுக்கு லேட் ஆகிடுச்சுல. நீங்கள் 12 மணிக்கு சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேயே 5 மணி 6 மணி ஆகிடுச்சு அந்த இடத்துல இருந்து மூவ் ஆகி வெளியே வர்றதுக்கு. ஏன் கேன்சல் பண்ணல? நமக்கும் திமுகவுக்கும் ஏற்கனவே ஒரு பகையை நம்ம உருவாக்கியிருக்கிறோம். அவங்க நம்மளை பகையாக பார்க்குறாங்க. அப்போ அந்த இடத்துல ஏதாவது சின்ன வயலன்ஸ் வந்துச்சுனாக்கா பெரிய லத்தி சார்ஜ் ஃபயரிங்னு போயிருமே. அரசாங்கம் அவங்க கையில் இருக்குது, போலீஸ் அவங்க கையில் இருக்குது. அப்போ அவங்க பாதுகாப்பு முக்கியம்னு ஒரு பதபதை போற வேண்டாமா? ஏழில புறப்பட்டு வர வேண்டாமா? இல்லை, இதெல்லாம் வந்து அவங்க உளவில் நாம் அப்படி தான் நினச்சிக்கிட்டோம். அதாவது அறியாமையில் வந்து இதெல்லாம் தெரியல, அதனால பாவம் அவங்க அப்படி இருந்துட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஆனால் அவங்கள்ட்ட கில்ட்டி கான்சியஸே இல்லையே. இப்படி நடந்து போச்சு 41 பேர், அதை மட்டும் நீங்கள் பேசி முடிச்சுட்டா பிரச்சனை இல்லையே. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு துயரம் நடக்கும்னு. நான் அங்கே இருந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியல, அதுக்காக என்னை மன்னிச்சுக்கிங்க, அல்லது நான் வருந்துகிறேன், நான் உங்களை விரைவில் சந்திப்பேன், தைரியமாக இருங்க, அதோடு முடிச்சிருங்க. நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பேசுகிறீங்க? சிஎம் சாரை சீன்றதுன்னா அப்போ சிஎம் சாரை சீன்றதுங்கிறதுக்கு சிஎமுக்காக நம்ம பேசலை. அவங்க அதை ஃபேஸ் பண்ணிக்குவாங்க, அவங்களுக்கு அந்த சக்தி இருக்குது, அது பிரச்சனை கிடையாது. உங்கள் உளவியல் என்னன்னு வெளிப்படுது. இப்போ நீங்கள் இதை வந்து வச்சு அரசியல் பண்ண தான் விரும்புகிறீங்களே தவிர உங்களுடைய துக்கமோ துயரமோ பெருசாக அங்கே வெளிப்படலை. சோகத்தின் நிழல் உங்கள் முகத்திலே தெரியல. ஒரு சன்ன குரலில் பேசிட்டா சோகம் வெளிப்பட்டுருன்னு அவர் நம்பியிருக்கிறாரு. அப்போ இது வந்து ரொம்ப ஆபத்தானதுங்கிற அடிப்படையில் தான் நான் நேற்று அது மாதிரி பேச வேண்டிய ஒரு நெருக்கடிக்கிறாங்களா. இந்த படிப்பினை வந்து 4 மாவட்டங்களில் நடந்தது. விஜய்க்கும் ஒரு படிப்பினை தான் அது. அதே மாதிரி காவல்துறைக்கும் ஒரு படிப்பினை, நிர்வாகத்துக்கும் ஒரு படிப்பினை. காவல்துறை அவங்க தரப்புல என்ன பண்ணிருக்கணும்? கரெக்ட், நீங்க சொன்னது கரெக்ட். அதாவது காவல்துறை வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு புரோட்டோக்கால் மாதிரி வச்சிருக்கிறாங்க அவங்க. இப்போ நான் போகிறேன், எனக்கும் த்ரெட் இருக்குது. ஆனால் எனக்கு முன்னாலே பின்னால் வந்து பெரிய பாதுகாப்புலாம் கிடையாது. ரொம்ப நாள் கழித்து கோர்ட்டில் போட்டு கோர்ட்டு தான் எனக்கு டைரக்ஷன் கொடுத்து இப்போ ஒரு எஸ்கார்ட் போட்டிருக்காங்க. ஆனால் நொட்டோரியஸ் இருக்காங்க நிறைய தமிழ்நாட்டில், நிறைய கேசஸ்ஸு, குண்டாஸ் போகணும். அவங்கெல்லாம் போனாங்கன்னா முன்னால் ஒரு ஜீப்பு, இது டெம்போ ட்ராவலர், பின்னால் ஒரு டெம்போ ட்ராவலர், ஆர்ம்டு ரிசர்வ் போலீஸு, சைரன், பயங்கரமாக பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தா நமக்கு வந்து என்ன அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, நம்ம வந்து ஒரு மக்கள் இயக்கம் நடத்துகிறோம், நம்ம ஒரு கட்சி தலைவராக இருக்கிறோம், நம்ம தனியாக போகிறோமே. இப்போ எங்கேயா நாங்கள் போய் எஸ்பிகிட்ட கேட்டோம்னா ஒரு 2 வீலர் 2 பேர் அனுப்பிச்சுடுவாங்க பாதுகாப்பு. நான் ரொம்ப சென்சிட்டிவான ஏரியாவில் போயிட்டுருக்கோம், போலீஸே இருக்காதாங்க. அதுவும் வந்து கலவரம் நடந்த பகுதிகளுக்குள்ளே போவோம். கலவரம் சாதி அடிப்படையில் நடந்த கலவரம் நடந்த பகுதிகளில் ஏற்கனவே கலவரம் நடந்திருக்கு, அந்த இடத்துல போலீஸ் வந்து நிற்கணுமே நிற்க மாட்டாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு புரோட்டோக்கால் இருக்குது அவங்களுக்கு. அவங்க தன்னியல்பாக லோக்கலில் இருக்கக்கூடிய எஸ்பியோ அல்லது டிஎஸ்பியோ ஒரு முடிவு எடுக்க முடியாது. அப்போ இன்னார் வந்தாக்கா இவங்களுக்கு இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுக்கணும்னு ஒரு ஜிஓ இருக்குது அல்லது ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அதன்படி தான் அவங்க பண்ணுவாங்க. அப்போது ஆளுங்கட்சிக்கு இவ்வளவு பாதுகாப்பு கொடுக்குன்னா எல்லா ஆளுங்கட்சிக்கும் அப்படி தான் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அது சிஎம் வர்றதுனால சிஎம் வரும்போதோ டெப்டி சிஎம் வரும்போது இவ்வளவு போலீஸ் வந்து நிற்கணும், இந்த மாதிரி அவங்க வந்து முன்னாடி போகணும், பின்னாடி வரணும், இவ்வளவு பாதுகாப்புக்கான பந்தோபஸ்து ஏற்பாடுகள் செய்யணுங்கிறது ஒரு புரோட்டோக்கால் இருக்குது. அது ரிட்டனாக இருக்குது, ஒரு ஜிஓவாக இருக்குது, அதனால் பண்ணுறாங்க. இப்போ அவங்கெல்லாம் இன்னும் அந்த இடத்துக்கு வரல. விஜய் ஒரு சினி ஹீரோவாக இருக்கலாம், ஆனால் அவங்க இன்னும் அந்த மாதிரி ஒரு ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஒரு ரெகக்னைஸ்டு லீடர் அப்படிங்கிற இடத்துக்கு வரல. அவங்க கூட்டம் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இல்ல அந்த புரோட்டோகாலை மீறி தான் சொல்றேன், அதுதானே பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அப்படி பண்ண முடியாது, தாண்டி அவங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. கூட்டம் இருக்குங்கும்போது வர வைக்க முடியாதா காவல்துறை, கூடுதல் காவல்துறையினரை? மேலிடத்துல பேசி தான் அவங்க வந்து அது டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ண முடியும். மேலிடத்துல இருந்து அனுமதி வரலன்னு எஸ்பி முடிவு பண்ணிருக்க மாட்டாரு, எஸ்பி முடிவு பண்ண முடியாது.
எஸ்பியாக முடிவு பண்ண முடியாது. அங்கே ஒரு டிஐஜியோ அல்லது ஐஜியோ முடிவு பண்ணணும். ஐஜி வந்து அவங்க மேலிடத்தில் பேசணும். இப்போ இது வந்து ஒரு ப்ராசஸ் இது. பட் அந்த அளவுக்கான ரிஸ்க் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. சரி இவ்வளோ பேர் 10,000 பேர் வருவாங்கன்றாங்க, நம்ம ஒரு 500 பேரை போடலாம். நான் என்ன சொல்கிறேன், 1,00,000 போலீஸை போட்டாலும் இதை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. இல்ல அது போலீஸ் போட்டாலும்ங்கிறது வேற சார். என்ன பண்ண முடியும்? நம்ம அப்போ அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி இப்போ பேரிகார்டு போடணும், அந்த பக்கம் பேரிகார்டு போடணும். போலீஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே வந்து மாசு வந்துச்சுன்னா பிளாக் பண்ணணும். இனிமேல் அங்கே உள்ள நுழையிறதுக்கு இடம் இல்லை, நீங்கள் போகக்கூடாதுன்னு தடுக்கணும். இப்போ அதெல்லாம் தடுத்தாக்க அங்கே என்ன ஆகும்? வயலன்ஸ் வரும். இப்போ அந்த இதை வந்து நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நான் சொல்ல வரேன். நீங்கள் வந்து போலீஸ் மேலே இப்போ பழியை போட்டு நம்ம ஒதுங்கிட முடியாது. நான் வந்து எனக்கு தெரியும், நான் வந்து இந்த நிகழ்ச்சி நடத்தினா எனக்கு 1,00,000 பேர் வருவாங்களா 2,00,000 பேர் வருவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியும். இதில் போலீஸை நம்பிலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. போலீஸ் வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. அப்போ அந்த கான்சியஸ் உங்களுக்கு இருந்ததா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, லேட் பண்ண இன்னும் க்ரௌடு வரும், க்ரௌடு வந்தால் நம்ம பெரிய மாசாக இருக்கும், இதை வந்து அப்படியே அலையடிக்கிற மாதிரி நம்ம காட்டணும், அப்போ தான் நம்முடைய அரசியல் எதிரிகள் பயப்படுவாங்க, நாம் வந்து அடுத்த ஆட்சிக்கு வந்துடுவோங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கணும். இது வந்து உங்கள் உள்ளூர இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் கணிக்க முடியுது. இல்லைன்னா இவ்வளவு 7 மணி நேரம்னா ஒரு எந்த தலைவரும் வந்து எம்ஜிஆர் காலத்தில் கூட இப்படி நிகழ்ந்தது கிடையாது. அவர் கூட பதறி அடிச்சுக்கிட்டு ஒரு 2 பாயிண்ட்டை முடிச்சுட்டு ஒரு பாயிண்ட் போக தான் முயற்சி பண்ணியிருப்பார். ஆனால் இவங்க வந்து எங்களுக்கு போலீஸ் வந்து கையை காட்டக்கூடாதுட்டாங்க, பர்மிஷன் இல்லை. அப்போ அதுக்கு நாமக்கல்ல இருந்து கரூர் வரல எத்தனை இடத்துல நீங்கள் நின்னீங்க சொல்லுங்கள்? அதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்தாங்களா? அங்கங்கே 1000 பேர் 500 பேர் நின்னாங்கல்ல, அவங்களை பார்க்கணுங்கிறதுக்காக பாயிண்ட்டு நிறுத்துனீங்களா? அதெல்லாம் அது ஏன் பண்ணணும்? பாயிண்ட் டு பாயிண்ட் கரூரில் நாமக்கல் பேசி முடிச்சாச்சு, அடுத்து நான் நேராக கரூர் தான் போவேன், தொண்டர்கள் வரதானே நேராக அங்கே வந்துருங்க, இங்கே யாரும் இடையில வழிமறிக்காதீங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களால் கொடுக்க முடியாதா? உங்களுடைய அடுத்த நிலை தலைவர்களை சொல்லக்கூடாதா? இதெல்லாம் முன்கூட்டியே போய் பேசக்கூடாது உங்கள் பொறுப்பாளர்கள்ட்ட? இதெல்லாம் எதுவும் நடக்கலையே. இப்ப விஜய் செய்தது தாமதம், அது தவறு, அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்களே வந்து அந்த மதச்சார்பின்மை காப்போம் திருச்சி பேரணியில பேசும்போது சொன்னீங்க, திமுக கூட்டணியில இருந்தாலும் இந்த பேரணிக்கு அனுமதி இல்லை, காவல்துறை சொல்லுது மேலேந்து இன்னும் இன்ஸ்ட்ரக்ஷன் வரல அப்படின்னு கடைசி நிமிஷம் வரல எங்களுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க. இதே மாதிரி விழுப்புரத்துல கம்யூனிஸ்ட் மாநாட்டுல அவங்களும் அதே தான் சொல்றாங்க, பேரணிக்கு எங்களுக்கு வந்து சரியான ஒத்துழைப்பு இல்ல, அனுமதி கிடையாது அப்படின்னு. இப்போ திமுகவோட கூட்டணி கட்சிகளுக்கே காவல்துறை இவ்வளவு நெருக்கடி கொடுக்குது, நீங்களே அதை வந்து வெளிப்படையா சொல்றீங்க. அப்ப திமுகவை எதிர்த்து பேசக்கூடிய விஜய்க்கு எவ்வளவு நெருக்கடி இருந்திருக்கும்? அந்த தரப்பு நம்ம பார்க்கணும். அனுமதி கொடுத்துட்டாங்கல்ல, அனுமதி கொடுக்காம இல்லையா? இப்போ நீங்கள் 5 இடத்துல ஏற்கனவே நடத்துனீங்க, போலீஸ் அனுமதிச்சிருக்கு. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது அவங்க வந்து சில நிபந்தனைகள் கொடுக்குறாங்க. ஒருவேளை நம்ம நினைக்கிற மாதிரிலாம் போலீஸ் நமக்கு ஒத்துழைச்சுன்னா ஏதாவது ஒரு அசம்பாதம் நடந்தால் இப்போ யார் மேலே பழிய போடுறோம்? போலீஸ் மேலே. அப்போ போலீஸ் மேலே நீங்கள் பழிய போடுங்கிற பயம் அவங்களுக்குள்ளே இருக்குது. நாளைக்கு கோர்ட்டில் போய் நின்று பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது. அடுத்து வந்து மேலதிகாரிகள் தப்பிச்சுக்குவாங்க, நாம தான் கடைசியில் போய் நிற்கணுங்கிற அச்சம் சபார்டினேட்ஸுக்கு இருக்குது. ஐஜியை போய் நிப்பாட்ட போகிறதில்ல, டிஐஜி போய் நிப்பாட்ட போகிறதில்ல, அல்லது டிஜிபியை போய் வாங்க கோர்ட்டுக்கு வாங்க கூப்பிட போகிறதில்ல. லோக்கலில் வந்து டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் தான் அதுக்கு பொறுப்பு. அப்போ இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி வந்து இந்த மாதிரி நெருக்கடியை கொடுக்கறது இயல்பானது. இந்த வேலுசாமி படத்தை இவங்களே போய் உட்கார்ந்து பேசி அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டு தான் வராங்க. இப்போ இவங்க போய் அந்த இடத்த பார்த்துருப்பாங்களா இல்லையா? அந்த இடத்துல எவ்வளோ பேர் நிற்க முடியுங்கிறது தெரியுமா தெரியாது அவங்களுக்கு? ஏற்கனவே 5 இடத்துல பேரணி நடத்த அனுபவம் இருக்கா இல்லையா? அப்போ அவங்க தானே அதை சூஸ் பண்ணுறாங்க. போலீஸ் ஒன்றும் இந்த இடத்துல போகணும் கட்டாயப்படுத்தலையா? சரி, போலீஸ் கட்டாயப்படுத்தினாக்க நீங்கள் வேண்டான்னு வந்துருங்க, எங்களுக்கு இந்த இடத்துல நிப்பாட்ட முடியாதுங்கன்னு சொல்லுங்கள். உங்களை ஏன்னா நீங்கள் நடத்தியே தீரணும், நீங்கள் வந்து பர்மிஷன் கிட்ட வாங்கிட்டீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னு ஏதாவது வலிந்து திணிச்சாங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கோர்ட்டுக்கு போயிருக்கலாம். சார், கரூருக்குள்ளே இவ்வளோ பெரிய 100 அடி சாலை இருக்குது, அந்த 100 அடி சாலையில் நாங்கள் கேட்குறோம், ஆனால் இவங்க வந்து வெறும் 40 அடி சாலை எங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் போய் கோர்ட்டில் போட்டு கேஸ் வாங்கிட்டு வந்தாலும் என்ன? கரூரில் இதை மாதிரி இல்லாமல் ஒரு 100 அடி சாலை அகலமுள்ள சாலை ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். அவங்க கேட்ட இடமெல்லாம் இதை விடவும் சின்ன இடம் தான் சொல்கிறாங்க. எல்லாம் அந்த உழவர் சந்தையாக இருந்தாலும் சரி, அல்லது லைட் ஹவுஸ் ஏதோ ஒரு இடம் சொல்றாங்க, அந்த இடமா பேருந்து நிலைய ரவுண்டானா ரொம்ப சின்ன இடம். லைட் ஹவுஸ் ரவுண்டானா, பேருந்து நிலைய ரவுண்டானான்னு 2 இடம் இருக்கு. உழவர் சந்தைன்னு ஒன்று சொல்றாங்க. இது எல்லாமே 7000 இருந்து 10,000 தான் நிக்க முடியுமா இடம். இல்ல, பேருந்து நிலைய ரவுண்டானாலதான் முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் அங்க பேசினது எல்லாம் அந்த கொடுத்த இடம், அந்த இடம். அவங்க அத கூட இவங்க இவ்வளவு கூட்டத்துக்கு உங்களுக்கு அந்த இடம் சரியானதா இருக்குன்னு கூட காவல்துறையோ மாவட்ட நிர்வாகமோ சொல்லி இருக்கலாமா? இல்ல, இவங்களே கடைசி இதுதானே சூஸ் பண்றாங்க. அதுதான் முதல் நாள் தான் எங்களுக்கு சொன்னாங்க, வேற வழி இல்ல, நாங்க ஒத்துக்கிட்டோம். வேண்டாம், நீங்க கோர்ட்ல போய் கேட்க வேண்டியது, எதனா மென்ஷன் பண்ணி வாங்க வேண்டியதானே. ஒரு 4 நாள் தள்ளி போடுங்க. இதுல என்ன இருக்குது? நீங்க சேலம் போற ப்ரோக்ராம் ஏன் திடீர்னு கரூருக்கு மாத்தினீங்க? அதை உங்களால ஆல்டர் பண்ண முடிஞ்சது இல்ல?
அப்போ இந்த டேட்டை ஆல்டர் பண்ணுறதுல என்ன பெரிய கஷ்டம்? சரி, மக்களுடைய பாதுகாப்பு தானே முக்கியம். இந்த கண்டிப்பா. இடத்துல நடத்தினா நாளைக்கு பிரச்சனை வரும்னு நீங்கள் தானே யூகம் பண்ணணும். காவல்துறை நமக்கு எதிராக இருக்கிறாங்க, கவர்மெண்ட் நமக்கு எதிராக இருக்கிறாங்க. நாம தான் கவனமாக இருக்கணும். நம்முடைய தொண்டர்களுடைய பாதுகாப்பு தான் நமக்கு முக்கியம். அவங்க சொல்கிற இடத்துல போய் நம்ம நிற்கக்கூடாது. இந்த இடம் நமக்கு வேண்டாம். ஏன் நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது? உங்களை அப்படி யாராவது சிந்திக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா? சரி, அதே சமயம் மாவட்ட நிர்வாகம் கூட அனுமதி கொடுக்காம இதை ரத்து பண்ணியிருக்கலாமோ? நீங்க 4 கூட்டம் நடத்திருக்கிறீங்க, நீங்க 10,000ன்னு சொன்னா அது டபுள் மடங்கா தான் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. அனுமதி இப்ப கொடுக்கலன்னா இங்கேயும் பிரச்சனை வந்ததுன்னா திமுக நாங்க அரசாங்கம் பொறுப்புன்னு அவங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாமா? இல்லை, அவங்க வந்து தடை விதிச்சா, அனுமதி மறுத்தா, அது இன்னும் மோசமான அரசியலாக அவங்க மாற்றுவாங்க. அப்ப எல்லாமே அரசியல் தான். இப்ப காவல்துறை இல்ல, இல்ல. அதிகாரிகளும் அதாவது அரசியல் நோக்கத்துல தான் பயப்படுறாங்க. பேரணி நடத்துறதுக்கு எல்லா கட்சிக்கும் உரிமை உண்டு. பிரச்சாரம் பண்ணுறதுக்கும் கருத்து சொல்கிறதுக்கும் உரிமை உண்டு. அப்போ போலீஸ் வந்து அதை மறுக்க மாட்டாங்க. இப்போ எங்களை கேட்பாங்க, எவ்வளோ பேர் சார் வருவாங்க அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் 5000 பேர் சொல்லுவோம். ஆனால் 5000 பேர் அதை விட கூடுதலாக தான் வருவாங்க. லட்சக்கணக்கான பேர் வருவாங்க. ஆனால் நாங்கள் ஏன் 5000 பேர் சொல்கிறோன்னா, 1,00,000 பேர் பங்கேற்பாங்கன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அனுமதி தரமாட்டாங்க. ஏன் தரமாட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் கெப்பாசிட்டி. அப்போ 1,00,000 பேர் வருவாங்கன்னு சொன்ன பிறகு நீ ஏன் இந்த இடத்துல அனுமதி கொடுத்து நாளைக்கு கோர்ட்டில் கேஸ் கொஷின் பண்ணான்னா அவங்களால பதில் சொல்ல முடியாது. அப்போது அவங்களுக்கும் சேஃப்டி, எங்களுக்கும் பர்மிஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக எல்லா அரசியல் கட்சியும் போய் தான் சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து 10,000 பேர் திரளுற இடமா இருந்தாக்கா நாங்கள் 5000 பேர் தான் சொல்லுவோம். எத்தனை வண்டி வரும்? மொத்தத்தில் 300 வண்டி 400 வண்டி தான் சார் வரும். ஆனால் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்து 1000 வண்டிக்கு மேலே வரும். இப்போ இதெல்லாம் போலீஸுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். பட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ் தெரியும்னு சொல்றீங்க. Float அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தெரியும் 30,000 பேர் வருவாங்கங்கிறது தெரியும். எக்ஸிட் எவ்வளவு இருக்கு அவங்களுக்கு தெரியும்ல அந்த நிர்வாகத்துக்கு. அதுக்கப்புறம் நீங்க அப்ப எப்படி நாளைக்கு தடுப்பீங்க? 30,000 பேர் அந்த குறுகலான தடுக்க இடத்துல முடியாது. வந்தா என்ன அவன் பண்றது? 10,000 பேர் ரிட்டனாக கொடுத்துருக்குறான், நான் பர்மிஷன் கொடுத்துட்டேன், அவ்வளோதான். அதுக்கு பிறகு வந்து இவங்க தான் ஆன் டிமாண்ட். இப்போ நாங்கள் சில இடங்கள்லாம் வந்து சார் எங்களுக்கு ஆம்புலன்ஸ் வைங்க, எங்களுக்கு வந்து வாட்டர் வந்து ரொம்ப வெயிலாக இருக்குது, எங்களுக்கு குடிநீர் வந்து உங்கள் கார்பரேஷனில் ஏற்பாடு பண்ணுங்கள், கடிதம் கொடுப்போம். நாங்கள் அதுக்குன்னு இருக்கிற கார்பரேஷன் கமிஷனர்கிட்ட போய் லெட்டர் கொடுக்குறோம், போலீஸ் கமிஷனர்கிட்ட போய் நாங்கள் லெட்டர் கொடுக்குறோம். நாங்களே ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி எப்போவுமே கூட வச்சுக்குவோம். எல்லா நிகழ்ச்சியிலையும் எல்லா மாநாட்டிலையும் ஒரு ஆம்புலன்ஸ் வண்டியில் ஒரு 10 பேர் டாக்டர் இருப்பாங்க. சித்தா டாக்டர் இருப்பாங்க, அலோபதி டாக்டர்ஸ் இருப்பாங்க, பிபி பார்க்குறவங்க இருப்பாங்க, சுகர் பார்க்குறவங்க இருப்பாங்க. கொஞ்சம் அவசரத்துக்கான மெடிசின், எமர்ஜென்சி மெடிசின்ஸ் வந்து வச்சுருப்போம். இதெல்லாம் பயன்படாது, ஆனால் நாங்கள் வச்சுருப்போம். அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நாங்கள் இப்படிலாம் பண்ணோன்னு சொல்லுங்கள். ஆம்புலன்ஸ் அவனா ஓடி வரான், இது மாதிரி தகவல் கிடைச்சி ஓடி வரான். விஜய் வர்றது முன்னாடி ஆம்புலன்ஸ் வந்துருக்குது. இது வந்து திமுக கொண்டு வந்துச்சுன்னா திமுக இந்த மாதிரி ஸ்டாம்பீடை உருவாக்கும், தூக்கிட்டு போகணும்னா வரும் அப்படின்னா அவன் ஆம்புலன்ஸ் அனுப்ப மாட்டானே. உங்களுக்கு கொல்லணும்னு நினச்சாக்க அவன் பாட்டு சாப்பிட்டும் பார்ப்போம், எதுக்கு நம்ம ஆம்புலன்ஸ் அனுப்பணும்னு தான் நினைப்பான். அதுதான் அவன் நோக்கமாக இருந்தா. ஏன் வந்து 10வது நிமிஷத்தில் ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா இது என்ன ஒரு அறியாமையில் எழுப்புகிற கேள்வி இது. சரி, இப்ப நீங்க பேசின அந்த வீரியமான வார்த்தைக்கு வருவோம். விஜய்க்கும் திமுகவுக்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங்கா? ஏன் விஜய் கைது செய்யப்படலைன்னு ஒரு வீரியமான வார்த்தையும் நீங்க பேசியிருக்கிறீங்க. இது எதனுடைய வெளிப்பாடு? ருஷியானந்த் மேலே கேஸ் போடுவாங்க, விஜய் மேலே கேஸ் போட மாட்டாங்க. அப்போ விஜய் அங்கே இருந்தாரா இல்லையா? இல்லைனா இது ஒரு ஆக்சிடென்ட், விட்டு போயிருங்க, யார் மேலேயும் கேஸ் போடாதீங்க, விட்ரா பண்ணிட்டு போங்க. இந்த இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போகுது கவர்மெண்ட்? சிபிஐ வழக்கு போட்டுட்டா தாமதப்படுத்த முடியுங்கிறத தவிர இதில் ஒன்றும் பெரிய நீதி கிடைக்குன்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு வேங்கைவேல் விவகாரத்துல கூட நீங்க சிபிஐ கோருனீங்க. தமிழக காவல்துறை மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை போயிருச்சு, சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னீங்க. அது எந்த அடிப்படையில அந்த விசாரணை தாமதமானா கூட நமக்கு என்னன்னா, ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம். ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.